வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கு இலங்கை முழுவதும் ஒரு பேரவலத்துக்குரிய நாளாக பிறந்திருக்கிறது. இன்றைய நாட்கள் அல்லது இனி வரும் நாட்கள் நல்லதாக அமைய வேண்டும். எங்களுடைய இந்த இலங்கை வாழ் மக்கள் இந்த ஆபத்திலிருந்து மீள வேண்டும் என்று இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்வதோடு எங்களுடைய பன்னி பிரதேசம் முல்லைத்தீவு மாவட்டம் முற்று முழுதாக துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. தொலைத்தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மக்களுடன் தொடர்பு படக்கூட முடியாத ஒரு நிலையில் அனைவரும் இருக்கிறார்கள். அங்கே நிவாரணப் பணிகளோ அல்லது மீட்பு பணிகளோ செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசு அதிகாரிகள் அல்லது இராணுவத்துடனோ போலீசாருடனோ தொடர்புபட்டு இந்த மீட்பு பணிகளை முடிக்க முடியாத ஒரு தொலை தொடர்புகள் அற்ற நிலையில் காணப்படுவதால் அங்கே நிலைமை மிகவும் விபரீதமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே ஊடகவியலாளர் எங்களுடைய செல்வராசா சுமந்தன் அவர்களுக்கு ஒரு பாரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர் தான் அந்த வன்னி நிலப்பரப்புக்கு சென்று அங்கே கண்ட தன்னுடைய ஒளிப்பதிவுகளிலே அகப்பட்டவைகளை எடுத்து அங்கே உள்ள மக்களின் நிலைகளை வெளி உலகுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். உண்மையில் அவர்களுடைய இந்த நேர உதவி மிகவும் பாரியளவாக கணிக்கப்படுகிறது. அவருக்கு இறைவன் உதவி செய்ய வேண்டும். அவருக்கு பாரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் உண்மையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சென்று அங்கே மக்கள் படுகின்ற பாடு, ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்டம் பள்ள பிரதேசம், அங்கே சிறு வெள்ள பெருக்கெடுத்தால் கூட அங்கே வெள்ளங்கள் பாயக்கூடிய ஒரு நிலம், குளங்கள் அமைக்கப்பட்ட ஒரு இடம். ஆகையினால் முல்லை மாவட்டம் இன்று பாரிய ஒரு சவாலை எதிர்நோக்கி இருக்கிறது. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதால் அவர்களுக்கு உதவிகள் வழங்குவதற்கு கூட இராணுவமோ யாரோ அங்கே போகவில்லை என்று கூட சொல்லப்படுகிறது. இது அரசாங்கத்தின் கவனத்துக்கு எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆகையினால் அரசாங்கத்துக்கு எடுக்கப்பட்டு இராணுவம் மூலம் அல்லது ஹெலிகாப்டர்களோ அனுப்பப்பட்டு அங்கே மீட்பு பணிகள் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சில இடங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் தொடர்புகள் அது துண்டிக்கப்பட்டதால் இந்த ஊடகவியலாளர்களுடைய சுமந்தன் போய் சென்றதால் அங்கே உள்ள சில விடயங்கள் உடையர்கட்டு மூங்குலாறு பகுதிகள் வீதி மூடி வெள்ளம் பாய்வதாகவும் அதை தன்னுடைய காணொலியில் காட்டியிருந்தார். புதுக்குடியிருப்பு ஒட்டு சுட்டான் வீதி மூழ்கி இருப்பதாகவும் அது பள்ளப்பகுதி மன்னார் பகுதிகள் எல்லாம் மூடி ஓடுவதாக சொல்லப்படுகிறது. மற்றது அங்காரே தண்ணீர் ஊற்று நெடுங்கணி வீதி வட்டுவால் பாலம் முற்றாக பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முற்றாக மூடி ஓடுகிறது. ஏனென்று சொன்னால் வன்னி நிலப்பரப்பு தண்ணீர் அனைவரும் வட்டவால் பாலத்தினால் சென்றுதான் கடலில் சென்றடையும். அந்த கடலில் அந்த தண்ணீரை இழுக்கிற வேகம் குறைவாக இருப்பதால் வெள்ளம் வடிவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடலின் வேகம் கூடுதலாக காற்று நிற்பதால், கடல் உயர்ந்த மட்டத்தில் இருப்பதால் அந்த வேகம் கடல் தண்ணியை உள்வாங்க முடியாமல் இருக்கிறதால் தான் அந்த வெள்ளப்பெருக்குகள் அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக அந்த கடல் அமைதியாக வேண்டும். கடல் அமைதியாகின்ற போதுதான் வெள்ளம் அங்கே வழிந்தோடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மக்களின் துன்ப நிலை இறைவன் தான் காண வேண்டும். இறைவன் தான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். வன்னி பிரதேச மக்கள் போரினாலும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மற்றும் கேப்பாபுரம் வீதிகள், கள்ளியடிப்பாதை அனைத்தும் முற்றாக தடைப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணியுடன் இந்த காற்றழுத்தம் வடக்கை விட்டு நகரும் என கூறப்படுகிறது. இருந்த போதிலும் முல்லைத்தீவு மாவட்டம் வடமராட்சி சுண்டிக்குளம் ஊடாகத்தான் இது நகர்வதாக எங்களுடைய நாமத்து பிரதீப ராஜா சார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக மழை இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மாவட்டங்கள். ஆகையினால் இந்த மழை தொடர்ச்சியாக பெய்வதால் வெள்ளப்பெருக்குகள் தொடர்ந்து ஏற்படுகிறது. மின்சாரம் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முல்லை மாவட்டம், யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை யாழ் மாவட்டத்தில் மின்சாரம் இருக்கிறது. ஆனால் தொலைத்தொடர்புகள் கொஞ்சம் துண்டிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் மற்ற மாவட்டங்களுடன் ஒத்து பார்க்கையில் எங்களுடைய யாழ் மாவட்டம் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மற்றது எங்கள் புதுக்குடிப்பு வீதியில் மாணிக்க பிள்ளையார் கோயிலடி வீதி மூழ்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கே அந்த மாத்தளன் பகுதிகள் எல்லாம் மூழ்கி இருக்கிறது. சாலை பகுதி மூழ்கி இருக்கிறது. அங்கே உள்ள மீனவர்கள் தங்களுடைய இயந்திர படகுகளை, தங்களுடைய இயந்திர படகு மூலம் மக்களை, அங்கே உள்ள இளைஞர்கள் தான் முன்னின்று அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒழிய அரசு
அரச பணிகள் ஒன்றும் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. தயவு செய்து அரசாங்கத்துக்குரிய கவனத்தை இது ஈர்க்க வேண்டும். அரச படையினர் அதற்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். மஞ்சள் பாலத்தடி, சாலை, கிராமங்கள் வெள்ளமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற பொக்கொனை, மாத்தளன், அங்காலே முல்லைத்தீவு, சிலாவத்தை, அளம்பில், செம்மலை, நாயாறு பகுதிகளில் என்ன நடந்தது என்று இதுவரை தெரியாமல் இருப்பதாகவும், தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறதால் அங்கே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது. குளங்கள் அனைத்தும் நீர்நிலைகள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அது தங்களுடைய நிரப்பு நிலைகளை விட மேலதிகமாக வந்திருப்பதால் கதவுகள் அனைத்தையும் திறந்து விட்டிருக்கிறார்கள். திறக்கின்ற போது அனைத்து வெள்ளங்களும் கிராமத்துக்குள் போகின்ற ஒரு அபாயம் இருக்கிறது. தண்ணி உறுப்பு குளத்தை பொறுத்த மட்டும் தண்ணி உறுப்பு மூலம் வேகமாக தண்ணி வருகின்ற போது அங்காலே குங்குளமனை, செம்மலை, அளம்பில் போன்ற பிரதேசங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அங்கே மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று கூட தொலைத்தொடர்புகள் அற்ற நிலையில் இருப்பதால் ஒன்றும் அறிய முடியவில்லை, தெரிய முடியவில்லை. இங்காலே முத்தியன்கட்டு குளம் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டதால் அங்கே பள்ளப்பகுதியான பண்டாரவன்னி பிரதேசம் மூழ்கி இருக்கும். அது என்னன்னு சொன்னால், சிறு வெள்ளங்களில் கூட 2016ஆம் ஆண்டு வெள்ளத்தில் கூட இராணுவத்தினர் படகுகள் விட்டு மக்களை ஏற்றி பணிகளை மேற்கொண்டு அவர்களை காப்பாற்றினார்கள். ஆனால் இம்மழை கூடுதலாக இருப்பதால் நிச்சயமாக பண்டாரவன்னி கிராமமும் மூழ்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் காப்பாற்றப்பட்டார்களா, காப்பாற்றப்படவில்லையா, அங்கே என்ன நிலைமை என்று கூட தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் ஒரு வழியிலும் அங்குள்ள உள்ள நிலைமைகளை அறிந்து கொள்ள முடியாத வரையில் இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள், ஊடகங்கள் அனைத்தும் இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் செல்ல வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. அனைவருடைய முல்லைத்தீவு மாவட்டம் என்பது திருவோணமலை, அங்காலே கொக்குழாய் தாண்டினால் திருவோணமலை கிழக்கையும் வடக்கையும் இணைக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த கிழக்கு பக்கத்தால் கூட சென்று அதை பார்வையிடலாம் அல்லது நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளலாம். வடக்கு பக்கத்தால் போகலாம். பாதைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது ஹெலிகாப்டர்கள் மூலமாக அல்ல வானூர்திகள் மூலமாகத்தான் இது முயலும் என்பதில் எதுவித சந்தேகம் இல்லை. ஆகையினால் அரச தரப்புகளும் இதில் ஈடுபாடு காட்ட வேண்டும். அரசுக்கு மற்ற இடங்களில் அரசாங்கம் மிகவும் வேகமாக பணிகளை அனைத்து இடங்களிலும் இருக்கின்ற போதுதான் இந்த பரவலாக்கல் செய்ய முடியாமல் இருக்கிறது. அரசாங்கம் மிகவும் மற்ற கொழும்பு மாவட்டங்கள், பதுளையோ எல்லா பகுதிகளிலும் ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை ஏற்றி செல்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். அதே போல் முல்லை மாவட்டத்துக்கும் ஒரு கண் பார்க்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதுக்கும் எங்களுடைய இடனைமட குளம் முல்லை மாவட்டத்திலேயே ஒரு கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு பெரிய குளமாக இருக்கிறது. அதனுடைய கொள்ளளவு தண்ணீர் கொள்ளளவு 36 அடி இருக்கின்ற போதிலும் 36 அடியை விட மேலதிகமான தண்ணி வந்ததால் அங்கே அந்த வால்கட்டு வெட்டப்பட்டுள்ளது. வால்கட்டு என்ற போது அதை வெட்டி விடுவார்கள். வெட்டி விட்டால் கூடுதலான தண்ணி வெளியிலே போகும். அது வெட்டுவது அதிசயம். நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடாக, 50 ஆண்டுகளுக்கு முற்பட்டு நான் நினைக்கிறேன் 67ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு வெள்ளத்துக்கு பிறகு இதுதான் ஒரு பெரிய வெள்ளமாக கொள்ளப்படுகிறது. அப்ப நான் நினைக்கிறேன் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வெட்டப்பட்ட அணை மீண்டும் அந்த வால்வெட்டு இந்த முறைதான் வெட்டப்பட்டிருக்கிற வால்கட்டுன்னு சொல்றது ஒரு பகுதியாக இருக்கும். அதை வெட்டுகின்ற போது அது ஒரு புறமாக தண்ணீர் பாய்ந்து ஓடி வரும். நான் அந்த தண்ணீர்களில் அவங்க ஒட்டு சுட்டான் பகுதி தண்ணீர் அப்படியே வந்து பேராறு வழியாக வந்து வட்டுவாகலை அடையும் அந்த தண்ணி. இது கிளிநொச்சி தண்ணியும் கிளிநொச்சி குள தண்ணி வந்ததுன்னு சொன்னால் வடக்கச்சி, முரசுமோட்டை போன்ற இடங்கள் மிகவும் பாதிப்பு அடையும். என்னன்னு சொன்னால் அது பள்ள பகுதிகள். ஆகையினால் அந்த பகுதியும் பாதிப்படையும். மக்களின் நிலைகள் பரந்தன் மீதி சொல்லுனா துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய செல்வராஜா சுமந்தன் சென்றபடியினால் அந்த ஒரு பகுதியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவர் அங்காலே செல்ல முடியாததால் அவருடைய குரல்கள் அங்காலே செல்லவில்லை. ஆகையினால் அங்கால் நிலை என்னவென்று தெரியாமல் மக்கள் திண்டாடுகிறார்கள். வெளிநாட்டு உறவுகள் தங்களுடைய உறவுகளுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தங்களுடைய உறவுகளின் நிலை என்ன என்று அல்லோல பல்லோலப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் சுனாமி காலம்
மூட்டமும் அந்த சுனாமி காலத்திலும் வன்னி பெரும்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது அப்போதைய அங்கே வீரர்கள் நின்று அவர்கள் அங்கே பாதுகாத்து மக்களோடு மக்களாக நின்று காப்பாற்றி அவர்களை மீட்டெடுத்தார்கள். அதேபோல் இப்பொழுது இளைஞர்கள் தான் முன்வர வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தை இளைஞர்கள் முன்னுக்கு நின்று இளைஞர்கள் தங்களுடைய மக்களை பாதுகாக்க முன்வர வேண்டும். அவர்கள் முன்வருவார்கள், முன் வந்து நிற்கின்றார்கள். படகு உரிமையாளர்கள் தங்கள் மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். உளவு இயந்திர உரிமையாளர்கள் உளவு இயந்திரம் மூலம் மக்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஒவ்வொரு பகுதியினரும் தங்கள் மக்களை வன்னி பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈராக எங்களுடைய வடக்கு மாகாணம் 5 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நிலை தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதால் அறிய முடியாமல் சில அறைந்தவையைத்தான் நாங்கள் இங்கே தந்தோம். அது ஏற்கனவே பள்ளப்பகுதியாக இருக்கின்றபடி முல்லைத்தீவு மாவட்டம் என்பது, ஆனால் கடல் அமைதியாகின்ற போது அனைத்து தண்ணீர்களும் ஒரு 24 மணித்தியாலமோ அல்லது கொஞ்சம் கூட விட்டாலோ அனைத்து தண்ணியும் போய்விடும். ஆனால் கடல் அமைதியாக வேண்டும். இந்த சூறாவளி, இந்த தாளமுக்கம், சுற்றி கொண்டிருக்கும் தாளமுக்கம் எங்கள் அந்த கடலை விட்டு நீங்குமாக இருந்தால், நீங்கிவிட்டால், அந்த நீங்குகின்ற போது கடல் அமைதியாகிவிட்டால் அந்த தண்ணீர்கள் அனைத்தும் கடலில் சென்றடையும். கடலில் சென்றடைவதால் எங்களுடைய வெள்ளப்பெருக்கின் பாரிய பாதிப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அது வரைக்கும் எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையை தேட வேண்டும். எங்களுடைய அரசாங்கம் அதற்கான வழிமுறையை கொடுக்க வேண்டும். அங்கே உள்ள அரசு அதிகாரிகள், அனர்த்த முகாமைத்துவங்கள் செயல்படும் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இருந்த போதிலும் அரசு அதிகாரிகள் தொடர்புகள் துண்டித்ததால், தொலைத்தொடர்புகள், லேண்ட்லைனோ அல்லது எங்களுடைய ஹேண்ட்போன் வசதிகளோ அனைத்தும் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதால் ஒருவருடன் தொடர்பு கொண்டு இந்த மீட்பு பணியை செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் அங்கே இருப்பார்களே ஒழிய அவர்கள் அந்த மீட்பு பணியை செய்ய இயலாதென்றில்லை. எங்களுக்கு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் மின்சாரங்கள் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் வற்றாப்பளை பகுதி எல்லாம் தாழ்நில பகுதி, வற்றாப்பளை பகுதிகள் எல்லாம் மூழ்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன் புதுக்குடிப்பில் இருந்து கேப்பாப்புல ஊடாக வற்றாப்பளைக்கு செல்கின்ற வீதியும் மூழ்கி இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. வற்றாப்பளையிலிருந்து முழியவளை போகின்ற பகுதி, அதுவும் தாழ்நில பகுதி, அதுவும் மூழ்கி இருக்கும் என்பதில் ஐயமில்லை, மூழ்கி இருக்கலாம். ஒட்டு சுட்டான் பகுதி மேட்டு நில பகுதியாக இருப்பதால் ஒட்டு சுட்டான் பகுதிக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் ஒட்டு சுட்டான் பிரதேச செயல பிரிவு இஞ்சால் கச்சிலைமாடு போன்ற இடங்களில் பாதிப்புகள் ஏற்படும். ஏனென்று சொன்னால் முத்தியன்கட்டு குளத்தின் வாய்க்குள் தான் அவர்கள் அந்த கிராமங்கள் இருக்கிறது. ஆகையினால் அந்த தண்ணி, அந்த பேராற்று தண்ணி, பேராறு தண்ணி அதில் வந்து இணைந்து அப்படியே தண்ணி முத்தியன்கட்டு குள தண்ணியும் சேர்ந்து நந்திக்கடலில் கலந்து அப்படியே கடலுக்கு போகும். அனைத்து தண்ணீர்களும் கடலில் கலப்பதற்கு வட்டுவாகல் தான் முதல் நிலையாக இருக்கும். அந்த வட்டுவாகல் அந்த கடல் எப்பொழுது அமைதியாகுமோ அந்த அமைதியாகின்ற போதுதான் கூடின நீரை இழுத்தெறிந்து அங்கே ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கும். ஆகையினால் இறைவன் தான் வழிவிட வேண்டும். இறைவன் தான் இந்த சூறாவளி, அந்த தாளமுகத்தை அதிலிருந்து அகற்றி அந்த கடலை அமைதியாக்க வேண்டும். அமைதியாக்கின்ற போதுதான் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். அந்த அனர்த்தத்திலிருந்து அவர்கள் நீங்குவார்கள். அவர்கள் என்றும் அந்த மாவட்டம் ஒரு பாதிக்கப்பட்ட மாவட்டமாகவே இருக்கிறது. அவர்கள் சுனாமி மூலம் பாதிக்கப்பட்டார்கள், போரினால் பாதிக்கப்பட்டார்கள், நிலைக்கிற நிலையை விட அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். திரும்பவும் அவர்களைத்தான் அங்கே பாதிக்கப்படைய வைத்திருக்கிறது, நோகடிக்க வைக்கிறது இயற்கையின் சீற்றம். இயற்கையை நாங்கள் என்றைக்கும் இயற்கையுடன் போராடலாம். இதற்குள் இந்த புதினம் பார்ப்பவர்கள், வெள்ளம் வந்து விட்டது என்று நடந்து திரிபவர்கள், அதுக்குள் போய் பார்ப்பவர்கள், அதை பார்த்து சிரித்து கொண்டு திரிபவர்கள் தயவு செய்து அந்த புதினம் பார்க்குவதை விடுங்கள். இக்காலத்து இளைஞர்களுக்கு அதை பற்றிய விவரங்களும் தெரியாது. தண்ணீர் எப்பொழுது வரும், எப்படி வேகம் திடீரென உருவாகும் என்பது கூட தெரியாது.
முடியாது. நடந்து போகின்ற போது கூட முழங்கால் மட்ட தண்ணியாக இருக்கு. நீங்கள் நடந்து போகின்ற போது திடீரென்று உங்களை மூடி வருகிற தண்ணீர் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. உங்களை அடித்து செல்லக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. வட்டுவால் பாலத்தில் நேற்று முன்தினம் எல்லாம் மூடி பாய்ந்து கொண்டிருக்கிறது. மோட்டார் சைக்கிளில் போய்கொண்டிருக்கிறார்கள். சில்லு மறைகிறது, மோட்டார் சைக்கிளில் போய்கொண்டிருக்கிறார்கள். வீடியோ பார்க்கின்ற போது உண்மையில் அது ஒரு முட்டாள்தனமான வேலை. அப்படி செல்லாதீர்கள். உயிரை காப்பாற்ற வேண்டும். உயிர்தான் முக்கியம். ஆகையினால தயவு செய்து புதினம் பார்ப்பதையோ அல்ல கேளிக்கைகள் பார்ப்பதையோ தவித்துக் கொள்ளுங்கள். வீடுகளுக்குள் இருங்கள். வீடுகளில் பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல்லுங்கள். உயிர்கள் முக்கியம் என்பதை உணருங்கள். ஆகையினால் இதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆகையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அங்கே உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்களும் இறைவனை மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இத்துடன் மீண்டும் ஒரு மற்ற காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன்.